ஹாய் விவாஸ், இன்னைக்கு குக்கிங் வீடியோவில் இன்னைக்கு வந்துட்டு கொங்கு நாட்டு காளான் பிரியாணி செய்யலான் இருக்கேன். பாருங்கள், எல்லாம் பிரியாணிக்கு காளான்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சோம்பு, பட்டை, அப்புறம் எங்களோட மட்டன் மசாலா ப்ரிப்ரேஷனு அது கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், அது போட்டு வச்சுட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக, அவ்வளோதான். அப்புறம் தயிர் வேணும், அதை தாளிக்கும் போது கூட ஆட் பண்ணும்போது தாளித்து வணக்கும் போது அது நான் அப்புறமா வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் பாருங்கள், தாளிக்கும் போது வெங்காயத்துக்கு அடுத்தது இது தான் ஆட் பண்ணணும். முந்திரி, அதை இந்த பிரிஞ்சி இலை, பட்டை எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், தயிர், ஏலக்காய் வச்சுருக்கேன் கூடவே. இதெல்லாம் அந்த வெங்காயம் இதெல்லாம் வறுத்து ஃப்ரை பண்ண பின்னாடி இதுவும் சேர்த்து மொத்தமாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதில் பிரியாணிக்கு, காளான் பிரியாணிக்கு, கொங்கு நாட்டு காளான் பிரியாணி அதுக்கு ஆட் பண்ணுறதுக்காக தக்காளி வச்சுருக்கேன். அரிசி பாருங்கள், அரிசி வச்சுருக்கேன், தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா ஃப்ரை பண்ணும்போது எடுத்து அது கூட குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நானாக தான் பண்ணி வச்சுருக்கேன், கடையில் வாங்குறதில்ல. பாருங்கள், எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன், கொங்கு நாட்டு பிரியாணி செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கொங்கு நாட்டு காளான் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கர் வச்சிட்டேன், அதில் ஆயில் ஊற்றிட்டேன். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி கூட 2 ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், ஃப்ரை பண்ணுறேன். நல்லா மெதுவாக ஃப்ரை பண்ணுங்கள். கேஸை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அது ஃப்ரை ஒரு மாதிரி மெல்ட் ஆயிரும் முந்திரியெல்லாம். அதுக்காக கோல்டன் ப்ரௌன் வரணும் இல்லைங்களா, அதுக்காக நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா கலரை கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன் பாருங்கள், பிரியாணிக்கு போடுறதோட பிரிஞ்சி இலை. அப்புறம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் அது கூட பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீளமாக கட் பண்ணி வச்சது, அதுவும் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட புதினா, கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. பாருங்கள், நல்லா எல்லாம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களாமா, அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது கூடவே ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த ஸ்மெல் வரணும், இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆகிறது. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி ஆட் பண்ணோன்னே எப்போவுமே என்ன பண்ணுவீங்களாமா, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த கிரேவி ஆட்ட எசன்ஸ் உள்ளே போகும்போது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பாருங்கள், இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நல்லா இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நல்லா ஃப்ரை ஆகி பாருங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் போட்ட வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், காளான் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா இதுதான் ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அந்த ஃப்ளேவரு. அப்போ தான் நீங்கள் மீதி எல்லாமே ஆட் பண்ணணும், அது வரைக்கும் நல்லா ஆட் பண்ணுங்கள். அதான் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஓகே விவாஸ், பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே பாருங்கள், அது நான் இப்போ அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் கலைஞ்சி உள்ளே போட்டுட்டேன். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போவே பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது.
இது கூட கொஞ்சம் கூடி மறுபடியும் கொஞ்சம் இந்த மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணுவேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வேணால், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். பாருங்கள், நெய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால், குட்டீஸு பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் கலரு இதுக்காகலாம் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் இதை மட்டும் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறக்காக நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன். சால்ட் வந்து நம்ம அப்பளை கொஞ்சம் போட்டிருந்தோம், இப்போ ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ ஓடுங்க, வெயிட் போட்டேன். பாருங்கள், கொங்கு நாட்டு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை பாருங்கள், எடுத்து நான் ஹாட் பாக்ஸில் போட்டு ப்ரெசன்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது, வெரி நைஸ். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் கொங்கு நாட்டு காளான் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ விவா.